அத்தியாயம் 29 மர்மமான முட்டை வடிவம். முதல் முறையாக கணினியின் காட்சியை சரிபார்த்தபோதுதான் தவறாக நினைக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த மிருதன் அந்த வெற்றிடத்தில் பார்த்தான். அறிவு புள்ளிகள் 0. நிச்சயமாக அவன் முன்பு அதை சரிபார்த்தபோது அதை தவறாக பார்க்கவில்லை. அது உண்மையில் அவருக்கு 0 புள்ளிகள் இருப்பதாக கூறியது. அதாவது அவன் கற்றுக்கொண்ட எந்த நுட்பங்களையும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நிலைமை இப்படி இருக்கையில் மிருதன் சில அறிவு புள்ளிகளை பெறுவதும் தனது அடிப்படை நுட்பங்களுடன் மெய்நிகர் போரில் பங்கேற்பதை விட பதிவு செய்யப்பட்ட பிரிவில் அமைப்பு சேமித்து வைத்திருக்கும் பதிவு செய்யப்பட்ட நுட்பங்களில் ஏதேனும் ஒன்றை உண்மையில் புரிந்து கொள்ள முடியுமா என்று பார்ப்பது மிகவும் அவசியம் என்று முடிவு செய்தான். நிச்சயமாக கணினி மூலம் தனது ஆற்றலை அறிவு புள்ளிகளாக மாற்றுவது பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் எந்த நுட்பத்தையும் கற்றுக்கொள்ள போதுமான அளவு கிடைக்கும் வரை அது எவ்வளவு அல்லது எவ்வளவு நேரம் தொடர்ந்து மாற்ற வேண்டும் என்பது மிருதனுக்கு தெரியவில்லை. எனவே அது ஒரு கடைசி முயற்சியாக மட்டுமே. மேலும் அமைப்பு அதை வடிவமைத்த விதத்தின் அடிப்படையில் ஒரு அறிவு புள்ளியை அதற்கு மாற்றுவதற்கு அதிக வழக்கமான ஆற்றல் செலவாகும் வாய்ப்பு அதிகம். அந்த வழியில் அறிவு புள்ளிகளை பெறுவது அவ்வளவு எளிதாக இருந்தால் உயிரினங்களைக் கொன்று அவற்றை பெற பரிந்துரைக்காமல் என் சக்தியை அறிவு புள்ளிகளாக மாற்றுவதை மட்டுமே அது சொல்லி இருக்க முடியும். மிருதன் அறிவு புள்ளிகள் எய்கான் அமைந்துள்ள இடத்திற்கு சற்று மேலே பார்த்து ஒரு குறிப்பிட்ட எய்கானை உற்று பார்த்தான். தனது மனதை பயன்படுத்தி அவன் எய்கானை தேர்ந்தெடுக்க முடிந்தது. கீழ்த்தோன்றும் உரைகளின் பட்டியலை காட்டியது. பதிவுகள்: தற்போதைய பதிவு செய்யப்பட்ட வரலாறு, திறன், பாம் ஆப் டபுள் ரிட்டர்ன், நிழல் மிராஜ் தடுப்பணை, இரத்தரே, நுட்பங்கள், வெற்றிட ரிப்ளிங் பஞ்ச் தொழில்நுட்பம், காணப்படாத வால் கலை, மலை பிளவு வேலைநிறுத்த நுட்பம், தடமறியாத படிவ நுட்பம், கண்டுபிடிக்க முடியாத ஆழமற்ற ஈட்டிக்கலை, அழிவு தரும் பேய் ஈட்டி நுட்பம். இவை நான் பெற்ற தற்போதைய நுட்பங்கள் மற்றும் திறன்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இவை அனைத்திற்கும் புரிந்துகொள்ள அறிவு புள்ளிகள் தேவைப்பட்டன. அவற்றை புரிந்துகொள்ள தேவையான அறிவு புள்ளிகளின் அளவை குறிப்பிடவில்லை. எனக்கு ஒரு புள்ளி கூட இல்லை. எனவே எனக்கு சில புள்ளிகள் கிடைக்கும் வரை நான் காத்திருக்கலாம். பின்னர் நான் கணினியை கேட்கலாம். இப்போது எனக்கு சில புள்ளிகள் இருந்தாலும் கூட தேவைப்படும் புள்ளிகள் அல்லது போதுமானதாக இல்லாததால் நான் மன அழுத்தத்தை உணர விரும்பவில்லை. நான் நாளை வெளியே செல்வேன். இவை அனைத்தும் ஒரு வழி அல்லது வேறு வழியில் தீர்க்கப்படும். நான் எப்படியாவது 1000 அறிவு புள்ளிகளை குவிக்க முடிந்தால் குறைந்தபட்சம் ஒரு திறன் அல்லது நுட்பத்தையாவது என்னால் புரிந்துகொள்ள முடியும். எப்படி இருந்தாலும் 1000 அறிவு புள்ளிகள் போதுமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். தனது படுக்கையின் விளிம்பில் அமர்ந்திருந்தபோது மிருதன் யூகித்தான். பின்னர் அவன் தூங்குவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டான். இந்த நுட்பங்களையும் திறன்களையும் ஏ ரேங்க் அல்லது எஸ் ரேங்க் அல்லது ஒருவேளை சில அவற்றின் உண்மையான ரேங்களை விட வலிமையானதாக புரிந்துகொள்வதற்கு குறைவான புள்ளிகள் செலவாகும் என்று மிருதன் நம்பவில்லை. இருப்பினும் போதுமான அறிவு புள்ளிகளைச் சேகரித்து அவற்றில் ஒன்றை புரிந்துகொள்ள முயற்சிக்க அவன் திட்டமிட்டு உள்ளான். விந்தையாக தனது போர்வையின் கீழ் தன்னை மறைத்துக் கொண்ட பிறகு அவன் முற்றிலும் சோர்வடைந்து அவனது உடல் அதன் எல்லையை எட்டியது போல உடனடியாக மயக்கம் ஏற்பட்டது. மிருதன் தூங்கிவிட்டபோது திடீரென்று கண்களை திறந்தான். அவன் உணர்வு தெரியாத ஒன்றை நோக்கிச் செல்லும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதைக் கண்டான். என்ன நடக்கிறது என்பதை அவன் அறிவதற்கு முன்பே அவன் திடீரென்று நின்று இப்போது ஏதோ ஒரு இருண்ட இடத்தில் நின்று கொண்டிருந்தான். அவன் எந்த திசையை பார்த்தாலும் எந்த வெளிச்சமும் இல்லாமல் எங்கும் முழுமையான இருள். நான் எங்கே இருக்கிறேன்? நான் இப்போதுதான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தேன். ஏன் திடீரென்று இந்த விசித்திரமான இடத்தில் இருக்கிறேன் என்று மிருதன் திகைப்புடன் யோசித்தான். தன்னைத்தானே சோதித்து பார்த்த பிறகு தான் தற்போது ஒரு வெளிப்படையான வடிவத்தில் இருப்பதாகவும் இந்த இருள் நிறைந்த இடத்தில் மிதப்பதாகவும் விரைவாக கண்டுபிடித்தான். அவன் தனது தற்போதைய சுயத்திற்கு எதிர்வினையாற்றத் தொடங்கியபோது திடீரென்று ஒரு கட்டாய சக்தியால் அவன் உடனடியாக முன்னோக்கி இழுக்கப்பட்டான். அவனை சுற்றியுள்ள காட்சிகள் உடனடியாக மாறின. வெற்று வெள்ளை நிறத்தைத் தவிர வேறு எந்த நிறமும் இல்லாமல் ஒரு வெள்ளை வெற்று இடத்தில்தான் நிற்பதைக் கண்டான். இது அவனுக்கு நிறமற்ற உலகில் இருப்பது போன்ற ஒரு விசித்திரமான உணர்வை தந்தது. மிருதன் இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்த்தபோது இந்த இடத்தில் விசித்திரமான ஒன்றைக் கண்டான். இல்லை, இந்த நிறமற்ற உலகில் அது மட்டுமே வேறு இருப்பு என்று சொல்வது மிகவும் துல்லியமானது. அவனுக்கு முன்னால் அவன் ஒரு முட்டை வடிவ வண்ணமயமான படிகத்தைக் கண்டான். படிகத்தின் வடிவம் ஒரு முட்டை வடிவமாக இருந்தது.
இந்த நிறமற்ற உலகில் இவ்வளவு வண்ணமயமான ஒன்றை கண்டுபிடித்து மிருதன் ஆச்சரியப்பட்டான். என்ன அது? வண்ணமயமான படிகத்திலிருந்து கண்களை எடுக்க முடியாமல் மிருதன் மயக்கத்தில் முணுமுணுத்தான். சில மீட்டர் தொலைவில் இருந்த, ஆனால் அவனுக்கு மிக அருகில் இருந்த வண்ணமயமான படிகத்தை மிருதன் கூர்ந்து கவனித்தபோது, இந்த படிகத்திற்குள் முக்கோண பிரிசம், சதுர பிரிசம் அல்லது கனசதுரம், கூம்பு, உருளை பிரிசம், செவ்வக பிரிசம், அறுகோண பிரிசம் மற்றும் வண்ணமயமான படிகத்திற்குள் தொடர்ந்து மாறி மாறி வரும் பல திட வடிவங்கள் போன்ற பல்வேறு வெளிப்படையான திட வடிவங்கள் இருப்பதைக் கண்டுபிடித்தான். இருப்பினும் இந்த ஓவாய்ட்டு படிகத்தின் மையத்தில் ஒரு கோளப் பொருள் இருந்தது. அது ஒரு கோள வடிவத்தில் மின்னும் நட்சத்திரங்களைப் போல இருந்தது. 7 வெவ்வேறு வண்ணங்களுக்கு இடையில் அல்லது ஒருவேளை இன்னும் அதிகமாக வண்ணங்களை தொடர்ந்து மாற்றுகிறது. அதை பார்த்தவுடனேயே இந்த முட்டை வடிவ படிகம் மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் வசீகரிக்கும் விதமாகவும் முதல் பார்வையிலேயே கவர்ச்சிகரமானதாகவும் இருந்தது. அதற்காக எவ்வளவு விலை கொடுத்தாலும் அதை தனக்காகவே விரும்புவதைத் தவிர்க்க முடியாது. இருப்பினும் இதை உணர்ந்த மிருதன் உடனடியாக இந்த எண்ணங்களிலிருந்து விடுபட தலையை ஆட்டினார். பேச முயற்சிக்கும்போது விரைவில் அவனால் எந்த பேச்சையும் உச்சரிக்க முடியவில்லை. பின்னர் தனது எண்ணங்களை மட்டுமே சரியாக பயன்படுத்த முடியும் என்பதை உணர்ந்தான். என்னதான் நடக்குது? நான் எங்கே இருக்கேன்? இந்த விசித்திரமான இடத்திலிருந்து நான் எப்படி வெளியேறுவது? என்று குழப்பத்துடன் மிருதன் தொடர்ந்து சுற்றி பார்த்தபடி கூறினார். வெளியேற ஒரு வழியை கண்டுபிடிக்க அவன் சுற்றி பார்த்தான். ஆனால் தூரத்திலும் அவனுக்கு முன்னும் மிதந்து கொண்டிருந்த இந்த முட்டை வடிவ படிகத்தைத் தவிர வேறு எந்த வெளியேறும் வழியையும் அவன் காணவில்லை. முதலில் அதைத் தொட அவனுக்கு ஆசை வந்தது. ஆனால் அவன் முதலில் அதன் மீது கண் வைத்தபோது உணர்ந்த தீவிர ஆசையால் அவன் தன்னை மூழ்கடிக்க விடவில்லை. அந்த படிகம் என்ன? அது என்னை இப்போதுதான் தொட வைக்க முயற்சிக்கிறதா? வண்ணமயமான படிகத்தை பார்த்து மிருதன் யோசித்தான். இந்த மர்மமான படிகம் தன்னுடன் இந்த கட்டாய சக்தியை சுமந்து செல்கிறது. இது தனக்குள் பேராசையை வளர்த்துக் கொள்ளும் எந்த உயிரினத்தையும் அதன் சோதனையை எதிர்க்க முடியாமல் செய்கிறது. இருப்பினும் மிருதன் தனது வாழ்க்கையின் மிகக் குறைந்த கட்டத்தில் பிசாச்சிடமிருந்து சக்தியை பெற விரும்பினாலும் அதை தொட்ட பிறகு அது தனக்கு என்ன செய்யும் என்று அவனுக்கு தெரியாத சில சீரற்ற படிகங்களை எடுக்கும் அளவுக்கு அவர் பேராசை கொண்டவர் அல்ல. அப்படியிருந்தும் இந்த படிகத்தின் மூலத்தையும் அது தனக்கு கொண்டுவரும் நன்மையையும் அவன் அறிந்திருக்கும் வரை இந்த படிகத்தை தனக்காக எடுத்துக்கொள்ள அவன் தயங்க மாட்டான். ஆனால் இப்போதைக்கு அதை கண்டுபிடிப்பதற்கு முன்பு அதை எடுத்துக்கொள்ள அவன் ஆசைப்படமாட்டான். மிருதன் போன்ற ஒருவர் கூட பரிமாற்றம் இல்லாமல் இலவச உணவு இல்லை, மறைமுக நோக்கங்கள் இல்லாமல் கருணை இல்லை, எந்த விளைவுகளும் இல்லாமல் சுதந்திரமான சக்தி இல்லை என்பதை நன்கு அறிந்திருந்தார். அந்த மனநிலையுடன் இந்த விசித்திரமான இடத்தில் உள்ள ஒரே இருப்பை, மர்மமான முட்டை வடிவ படிகத்தை கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் ஆழமாக பார்க்கத் தொடங்கினார் மிருதன். இந்த பொருள் என்னிடமிருந்து என்ன விரும்புகிறது? இதைத் தொடும்படி என்னை ஏன் கட்டாயப்படுத்துகிறது? என்று மிருதன் சந்தேகத்துடன் முகத்தில் ஒரு முகச் சுளிப்புடன் கேட்டார். இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணம் அல்லது ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி திடீரென்று மிருதனின் மனதில் தோன்றி அவனை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி குழப்பமடையச் செய்தது. என்ன நடக்குது? இது என்ன உணர்வு? யார் சொன்னது? மிருதன் தன் எண்ணங்களுக்குள் கத்தினான். இன்னும் துல்லியமாகச் சொன்னால், இது அவனது சொந்த எண்ணங்கள் அல்ல, மாறாக வேறொருவரின் சிந்தனை. இது மிருதனை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. அவன் பீதியுடன் சுற்றிப் பார்க்கத் தொடங்கினான். இறுதியில் தனக்கும் மிதக்கும் முட்டை வடிவ படிகத்திற்கும் அருகில் வேறு யாரும் இல்லை என்பதை கண்டறிந்ததும் மிருதன் மெதுவாக படிகத்தின் மீது தனது கவனத்தை திருப்பினான். மேலும் அவன் குழப்பத்தில் தலையை சாய்த்து பின்னர் தனது எண்ணங்களுக்குள் தயங்கி கேள்விகளை கேட்டார். சொல்லாதே, நீங்களா இப்போ உன் எண்ணங்களை அனுப்பினீங்க? மிருதன் சந்தேகத்துடன் கேட்டான். அப்படி ஒரு விஷயத்தை யோசிப்பதால் கூடதான் பைத்தியம் பிடிப்பதாக மிருதன் நினைத்தான். இருப்பினும் எதிர்பாராத விதமாக அவனது மனதின் மூலம் அவனது சந்தேகங்களை உறுதிப்படுத்தும் ஒரு பதில் அவனுக்கு கிடைத்தது. என்ன? அப்போ அது நீங்களா? யார் நீ? என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும்? மிருதன் எச்சரிக்கையுடன் கேட்டான். இந்த நேரத்தில் தான் எங்கே இருக்கிறான்? அந்த மர்மமான முட்டை வடிவ படிகம் என்ன என்பது அவனுக்கு தெரியாது. எனவே முடிந்தவரை எச்சரிக்கையாக இருக்க முடிவு செய்தான். இருப்பினும் எதிர்பாராத விதமாக வண்ணமயமான முட்டை வடிவ படிகம் அவனது எச்சரிக்கையான எதிர்வினைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அவனை கேலி செய்தது.
நான் ஏற்கனவே நீங்க மாதிரி இருக்கேன்னு சொல்றது என்ன? நாம இப்போதான் சந்திச்சோம்ல? மிருதன் குழப்பமா பதில் கேட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, உன்னை மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நான் பார்த்ததா ஞாபகம் இல்லைன்னு கண்டிப்பா எனக்கு தெரியும். ஐயையோ, ஒருவேளை என்னுடைய சக்தி விழித்தெழுந்தது போல. எனக்குள்ள இருக்கிற பைத்தியமா விழித்தெழுந்துருச்சா? தெய்வமே, தெரியாம எழுப்பிட்டேன், தயவு செஞ்சு அப்படியே ஓரமா போய் படுத்துக்கோயேன். ஒருவேளை அப்படி இருக்குமோ? நான் ஏற்கனவே நீங்க மாதிரி இருக்கேன்னு சொல்றது என்ன? நாம இப்போதான் சந்திச்சோம்ல? மிருதன் குழப்பமா பதில் கேட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, உன்னை மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நான் பார்த்ததா ஞாபகம் இல்லைன்னு தொடர்ந்தார். இந்த முறை அந்த வண்ணமயமான முட்டை வடிவ படிகம் அவனுக்கு பதிலளிக்கவில்லை. ஏனெனில் அது அதன் பிரகாசமான மற்றும் பிரகாசிக்கும் விளக்குகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தது. மற்ற தரப்பினர் தனக்கு பதிலளிக்காததைக் கண்டு மிருதன் விரைவில் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தான். மற்ற தரப்பினர் அதன் இருப்பு பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று கூறினர். ஆனால் எனக்கு நினைவிருக்கும் வரை இது போன்ற ஒன்றை நான் சந்திப்பது இதுவே முதல் முறை. மேலும் இந்த விசித்திரமான இடத்திற்கு வருவதும் இதுவே முதல் முறை. நான் சரியாக எங்கே இருக்கிறேன்? இப்போதைக்கு நான் அதை இதற்கு முன்பு சந்தித்ததில்லை என்பது தெளிவாகத் தெரிந்தாலும் அது எனக்கு இருக்கிறது என்று கூறிக்கொண்டது. எனவே ஒரே தர்க்கரீதியான முடிவு என்னவென்றால், நான் எப்படியோ தெரியாமல் அதை கண்டிருக்கலாம். ஆனால் அந்த துடிப்பான வண்ணங்களைக் கொண்ட ஒன்றை நான் எப்படி நினைவில் கொள்ளாமல் இருக்க முடியும்? அது வெளிப்படுத்தும் அந்த கவர்ச்சிகரமான உணர்வை குறிப்பிடவில்லை. அவன் அமைதியாக யோசித்தான். அங்கு செல்வதை நினைத்து மிருதன் சமீபத்தில் தனக்கு நடந்த விஷயங்களை திடீரென்று நினைவு கூர்ந்தான். இந்த மர்மமான முட்டை வடிவ படிகத்தின் அடையாளத்தை எப்படியாவது கண்டறிய முடியுமா என்று பார்க்க, அதை பற்றி ஏற்கனவே அறிந்திருந்தேன் என்று நினைத்தான்.